இவங்க 12ஆம் நம்பர் இவங்க வீட்டில் யாரோ ஒரு கனெக்டிவிட்டியோடு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த 12 அவங்க கனெக்டிவிட்டி இவங்களுக்கு கூட அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. அவங்க தான் அவங்களும் இவங்களும் கனெக்டிவிட்டியோட லைஃப்பில் அவங்களுக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் ஓரளவுக்கு நான் இப்போ இந்த ஸ்டேட்டஸில் நான் வந்திருக்கிறேன். எனக்கு யாருமே வந்துட்டு ஒருத்தர் ஒரு மேலே வந்திருக்காங்கன்னா இன்னொரு லேடர் யாருன்னா ஒருத்தர் இருக்க முடியும். உயரத்துக்கு வரணுனாக்கா யாரும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாரும் வந்ததான் வரலாறு உலகத்திலே கிடையாது. இல்லைங்க நானே தன்னிச்சையாக பிறந்தேன், நானே தன்னிச்சையாக வளர்ந்தேன் அப்படின்லாம் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்துக்கிட்டது தான். அப்போ 12ஆம் தேதி உங்கள் லைஃப்பில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்துட்டு எப்பவும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்களை சுற்றி இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னு பார்த்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 12ஆம் தேதியாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம சடனாக இதை பற்றி பேசணும்போது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சொல்லும்போது என்னென்னாக்கா நம்ம லைஃப் நம்ம லைஃப்பில் அவங்கள ஞாபகப்படுத்துது. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 500 விஷயம் நல்லதுக்கும் ஞாபகப்படுத்துது, ஒரு 500 விஷயம் இது தேவை அது தேவையற்றது அதையும் நம்மளை சொல்லுது, நம்மளை ஞாபகப்படுத்துது. ஆனால் நம்ம 1000 விஷயத்தையும் தெரிஞ்சு தான் வச்சுருக்கணும். இந்த லைஃப் ரெண்டுமே சொல்லணும். ஒரு நம்பர் இப்போ ஒன்று போட்டால் தான் அதுதான் கிடையாது. இப்போ 12 வரும்போது இதை சொல்லுது, இன்னொரு முறை வேறு நம்பர் சொன்னீங்கன்னாக்கா வேறு ஒன்று வரும், அப்போ வேறு ஒன்று சொல்லும். ஆனால் அத்தனை நம்பரும் அதில் கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அவங்கவுங்களும் இப்போ நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, உங்கள் பிறந்த தேதி நீங்களே போட்டுங்க. அந்த தேதியில் போட்டுவிட்டு ஒரு 5 நம்பர் நீங்களே சொல்லுங்கள். சிங்கிள் டிஜிட் கூட இருக்கலாம், டபுள் தான் இருக்கணுன்றதில்ல. வெறும் 1லேருந்து 9 கூட சிங்கிள் போடலாம். ஒரு 5 முறை எழுதுறீங்க, போட்டுங்க, டோட்டல் போட்டுங்க, கூட்டுங்க, ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த வர நம்பர் இப்போ நான் ப்ரிடிக்ஷன் நீங்கள் நினைக்கலாம், சார் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல தெரியுது நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சின்னா கூட தெரியணுங்கிறது உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல தெரியணுன்றது இல்லை. அந்த நம்பர் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ 12 இந்த நம்பருக்கு வந்தது. நான் என்ன சொன்னேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, 12 நம்மக்கிட்ட யார் இருக்கிறா, இந்த 12 இந்த 12ஆம் நம்பர் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லுதான், இல்லை நம்ம லைஃப்பில் ஒரு முன்னேற்றமாக இருந்ததுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு இப்படியே கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸோ ஜென்ஸோ யாரோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண, ஆமாம் அவங்க 12 இல்லை, ஆமாம் அவங்க தான் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க தான் ஹெல்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இங்கே சொல்லும். இன்னொரு முறை போட்டோன்னா வேறு ஒரு நம்பர் வருதுன்னு வைங்க, இவங்ககிட்ட எச்சரிக்கையாருன்னு கூட சொல்லும்.